Hi friends, welcome to Zeenat's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஆனியன் ஊத்தப்பம். ஹோட்டல் ஸ்டைல்ல இதை எப்படி நம்ம பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். நான் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப இட்லி மாவு மாதிரி ரொம்ப கட்டியா இல்லாம கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இட்லி பொடி, இந்த நாளை வச்சு தான் நம்ம ஆனியன் ஊத்தப்பம் செய்ய போகிறோம். இப்போ மாவில் நான் உப்பெல்லாம் போட்டு கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆனியன் ஊத்தப்பம் பண்ண ரெடி ஆகிடலாம். இந்த தோசை டவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக நல்லா எண்ணெயை தடவி விட்டுருங்க. தோசைக்கல் நல்லா காயட்டும். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரியே மாவை இதில் ஊற்றிடலாம். தோசை மாதிரி ரொம்ப மெல்லிஸாக ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் தடியாக ஊற்றணும். இந்த அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி அளவு கரெக்டாக வரும். தோசை நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம அது மேலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை இதில் தூவி விட்டுறணும். இது ஆனியன் ஊத்தப்பனால இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். இப்போ வெங்காயம் நல்லா போட்டாச்சு. அதுக்கு மேலே பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் தூவி விட்டுருங்க. கருவேப்பிலையும் தூவி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இட்லி பொடி வச்சுருப்போம்ல, அதை இது மேலேயே நல்லா தூவி விட்டுருங்க. இட்லி பொடி, வெங்காயம் எல்லாமே இதில் இருக்கிறனால இந்த ஆனியன் ஊத்தப்பத்துக்கு நமக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நம்ம சும்மா கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடியை நம்ம நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம தோசை ஆப்பையை வச்சு அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா தோசையில் படுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. அந்த மாவோட எல்லாம் ஒன்றா ஒட்டிடும். இப்போ அது மேலேயே நம்ம நெய் ஊற்றி சுடலாம். நெய் அப்படி நெய் இல்லைன்னா சாதாரண எண்ணெயும் ஊற்றலாம். நெய் ஊற்றினோன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த ஆனியன் ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் நெய்யை நல்லாவே ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தோசையை இதை ஆனியன் ஊத்தப்பத்தை திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும். அடி சைடும் நல்லா வெந்துடும். நெய்யை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக முறுமுறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கீழேயும் நல்லா வெந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்குன்னு சொல்லுவீங்க. உங்கள் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.